வணக்கம். நான் யோகி சரவணா சேதுராமன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யோக முத்ரா அப்படிங்கிற ஒரு ஆசனம். முத்ராங்கிறது உயர் வகை ஆசனங்கள்ல உள்ளது. இது அதுல உள்ள ஒரு ஆசனம். என்னன்னா நம்ம பத்மாசனத்துல அமர போறோம். யோக முத்ரா, சரியா? முதல்ல வலது காலை எடுத்து இடது தொடை மேல வைக்கிறோம். இடது காலை எடுத்து வலது தொடை மேல வைக்கிறோம். முதுகு தண்டு நேராக இருக்கிறது. கைகள் நேரா வச்சிருக்கோம். கழுத்து நேரா, சரியா? கண்களை மூடி கவனத்தை நெற்றி பொட்டுல வச்சிருக்கோம். இதற்கு பெயர் பத்மாசனம். இந்த பத்மாசனத்தில் இருந்துக்கிட்டு கைகளை பின்னாடி கட்டுறோம். கைகளை பின்னாடி கட்டி போட்டு மெல்ல மூச்சை வெளியிட்டு கொண்டே கீழே குனிகிறோம். குடிஞ்சு மூச்சை பிடிக்காம அதே நிலையில ஒரு 10 செகண்ட் இருக்கும். அப்புறம் மூச்சை உண்டு இழுத்துக்கிட்டே நின்றுக்கிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸேல் பண்ணிட்டே குனிகிறோம். அப்புறம் இன்ஹேல் பண்ணிட்டே நின்றுக்கிறோம். நார்மலிட்டி. இந்த யோக முத்ரா பண்ணும்போது நம்முடைய பத்மாசனத்தில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ, அடிவயிறு பகுதி இழுக்கப்படுவதனால அடிவயிற்றில் ரத்த ஓட்டம் பாய்கிறது. நம்முடைய பேங்கரியாஸுங்கிற இன்சுலின் சுரக்கக்கூடிய சுரப்பி வேலை பார்ப்பதால நீரிழிவு நோய் கட்டுக்குள் வருகிறது. தொண்டி கரைகிறது. வாத சம்பந்தப்பட்ட வயிற்றுல அக்னி ஒழுங்கா வேலை செய்யறதுனால வாத சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுமே இந்த ஆசனத்தில் நீங்குகிறது. அது மாத்திரம் இல்லை, யோக முத்ரா பண்ணுகின்ற பொழுது நம்முடைய நுரையீரலானது நல்ல வேலை பார்க்கறது. நீங்க இந்த மூச்சு பயிற்சிலாம் செய்யறதுக்கு முன்னாடி மூக்கடைப்பு இருந்ததுன்னா அந்த யோக முத்ரா போட்டீங்கன்னா மூக்கடைப்பு நீங்குகிறது. நம்முடைய பத்மாசனம் அடிவயிற்று பகுதிக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஆசனம். யோக முத்ரா நம்முடைய லங்ஸ்ங்கக்கூடிய சுவாச பகுதிகள் அனைத்துக்குமே பலம் கொடுக்கக்கூடிய ஆசனம். இது உயர் வகை யோகாசனங்கள்ல முதல் படி. ஆகவே நாளைக்கு வேற ஒரு ஆசனத்தோடு சந்திப்போம். நீங்க இந்த வாகீஷ் பஞ்சதந்திராங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆசனம், அதை எப்படி செய்யணும், அதோடைய பலன்கள் என்னென்ன நோய்களை குணமாக்க எல்லாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.